ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. ஏமா குழந்தை, உன்னை பேட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தை. வாழ்க வாழ்க. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களை மீட் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவங்கள மீட் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பூரா ஜாலியாக தான் இருக்க போகிறோம் நம்ம. ஆமாம் ஆமாம், ஜாலி ஜாலி தான். குழந்தை, நீ பாடுறதுக்கு முன்னாடி என்னம்மா வேலை செஞ்சிட்டு இருந்த? வேலையெல்லாம் செய்யலை பாட்டி. நான் அப்போ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்குமா, பாடல் திறன் போட்டியில் கலந்துட்டு ஜெயிச்சிட்டேன். அம்மாடே, பாட்டு படிக்கிறதுல உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? எப்படி பாட்டு படிக்கிறதுல அவ்வளோ ஆசை வந்துச்சு உனக்கு? அதுவா பாட்டி, எனக்கே தெரில பாட்டி. சின்ன வயசில் எல்லாரும் மாதிரியும் நானும் பாட்டு படிச்சுட்டே வந்தேன்னா அதில் வந்து ஆர்வம் தான். எல்லாம் ஒரு கேள்வி ஞானம் தான் பாட்டி. எல்லாருக்கும் ஒன்று ஒரு பாடகியாக தான் தெரியும். ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது. உனக்கு பரதமும் ஆட தெரியும். அதை பற்றி சொல்கிறா கண்ணே. அதுவா பாட்டி, 4ஆம் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பரதநாட்டிய கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் 6ல் சலங்கு பூஜை செஞ்சோம். செஞ்சிட்ட பிறகு ஃபார்ம் 2ல் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா ஃபார்ம் 3ல் எனக்கு பரீட்சை இருந்ததுனால நிப்பாட்டிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல கிளாஸ்க்கு போகிறதுக்கு. ஏன் குழந்தை, உன்னை ஒரு பாடகியாக பார்க்கறதுக்கு உன் வீட்டில் முதல்ல யார் ஆசைப்பட்டா? எங்கள் வீட்டில் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் ஆசைப்பட்டது வந்து எங்கள் அம்மா தான். ஒரு பாடல் திறன் போட்டி மூலியமாக தான் உன்னோட முழுமையான திறமை விளையாணுச்சு. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஐயோ பாட்டி, அது ஒரு டென்ஷனான ஒரு அனுபவம் பாட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்த காம்படிட்டர்ஸ்க்கெல்லாம் மியூசிக் பேக்ரவுண்ட் இருந்தது. எனக்கு பேசிக் கூட இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு என்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த ஃபைனலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதில் வந்த ரிசல்ட் தான் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் நான் ரொம்ப லக்கி. என்ன ஆசை சொன்னாலே உன்னாயில் பத்தாதே. ஒரு உம்மா உம்மா தாய பொம்மாயி. உன்னோட குடும்பம் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? என் பேரண்ட்ஸ் நல்லா பேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறத விட அவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஹாய், இதுதான் தர்ஷினியோட வீடு. எப்படி, ஓகேயா, பிடிச்சிருக்கா? உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களோட வெற்றிக்கு பின்னாடியும் யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி என் வெற்றிக்கு பின்னாடியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க தான் இவங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாலியான பொண்ணு. என்னை பத்தி ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும்னா,
என்னால பேசாம இருக்கவே முடியாது. ஆக்சுவலி என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதான் இப்போ பாக்குறீங்களே அப்பா அம்மா கிட்ட எப்படி வாய் அடிக்கிறேன்னு. என்னோட அம்மா அப்பா தான் என்னோட மோட்டிவேட்டர்ஸ். நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வரத்துக்கு அவங்க ஒரு முக்கிய காரணம். ஐ லவ் யூ அம்மா அப்பா. வணக்கம், நான் தான் தர்ஷாயினியோட அம்மா. தர்ஷாயினி சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஏதோ டைலாக்லாம் டிவியில் பார்த்தா அதை உடனே அப்படியே சொல்லிடுவாங்க, எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஆடுறது பாடுறதெல்லாம் பார்த்தா. அதே போல் ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயும் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் 1 படிக்கும்போதே அவங்க மேடையில் ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் அவங்கள வேடிக்கை பார்க்கும். நாங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு பார்க்க போனோம். அப்போ அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க டீ பிரேக் டைமில். அப்போது அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் அவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்ப ஆரம்பித்தேன். அதோட அவங்க பரதநாட்டியம் நல்லா ஆட ஆரம்பித்தாங்க. சொந்தமாகவே அவங்க கொரியோகிராஃபிலாம் செஞ்சு அவங்களே ஆடுவாங்க. ஸோ அந்தமாரி இருக்கும்போது அப்புறம் இந்த பாடல் திறன் போட்டி வரும்போது நானும் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன், வை நாட் யூ கோ அண்ட் ஜாயின் த காம்படிஷன்ட்டு. அப்போ அவங்க சரின்ட்டு போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்தாங்க. தார்ஷாயினி எங்களுக்கு மகளாக பிறந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவங்களால எங்களுக்கு பல இடங்களில் நல்ல வரவேற்பும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆக அவங்க இந்த பாடல் துறையில் மட்டுமல்லாது ஈடுபடக்கூடிய எந்த துறையிலுமே சிறந்து விளங்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தர்ஷாயினி இப்போ நிறையா டிவியில் பாடுறாங்க. எங்கள் குடும்பத்தோடு எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இன்னும் நிறையா பாடி வெற்றி பெறணும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தர்ஷாயினி. நன்றி, வணக்கம். ஏன் குழந்த வயசாயிட்டே போகுதுல, இந்த காதல் கல்யாணம் ஏதாவது உண்டா? இந்த பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னங்க பாட்டி எல்லார் மணிக்கும் கேட்டீங்க எப்படி? எனக்கு வெக்கமா இருக்கு பாட்டி. சீக்கிரமாவே எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுவேன்னு நினைக்கிறேன். அது சரி, ஓய்வு நேரத்தில் என்ன கண்ணு செய்வே நீ? அதாவது பாட்டி, ஓய்வு நேரத்தில் என் ரூம்குள்ளே பூந்து ரேடியோ மேக்ஸிமம் வால்யூம் ஏற்றிட்டு நல்லா தக்கன்னு டான்ஸ் ஆடுவேன் பாட்டி. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எம்மாடே, பாட்டு பாடுறது தான் உன் முழு நேர வேலையா, இல்லை வேற ஏதாவது வேலை செய்கிறியா? நான் ஒரு ஃபுல் டைம் அக்கௌண்டன்டாக தான் இருக்கேன். பாட்டு படிக்கிறது, ஷோஸ்க்கு போகிறதெல்லாம் நான் பார்ட் டைமாக தான் செய்கிறேன். இது வரைக்கும் பாட்டு படிக்கும்போது ஏதாவது சோதனை வந்திருக்கா? எந்த விஷயத்த ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற? அதாவது பாட்டி, பாட்டு படிக்கிறதே ஒரு சோதனை தான் பாட்டி. ஏன்னா எனக்கு சங்கீதம் பேசிக்கே இல்லை. அதனால் ஒவ்வொரு பாடலும் படிக்கும்போது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் வரேன் நான். ஐம் ஸ்டில் இன் த லேர்னிங் ப்ராசஸ். குழந்த, நீ மேடை ஏறி மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்தா இந்த பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டியா? இருக்கு பாட்டி, இருக்கு. ஒரு அனுபவம் இருக்கு. அதாவது ஒரு ஷோக்கு போயிருந்தேன் பின்னாங்கள. அங்கே பாதி பாட்டு நான் படிச்சிட்டேன் பாட்டி. திடீர்னு பிளாக் அவுட் ஆயிடுச்சு பாட்டி. என்னை மறுபடியும் பாட வச்சுட்டாங்க பாட்டி. ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் பாடும்போது அனுபவம் எப்படி இருக்கும்? எந்த விஷயத்தை முக்கியமாக கவனித்து பாடுவ? ஓ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பற்றி கேட்குறீங்களா பாட்டி? பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? இதோ பாருங்களேன்.
வா அருகிலே நடு இரவிலே இரவிலே கொடு விழியிலே. இங்கே வந்து என்னோட கொக்கோ நந்தாவின் சோலோ ஆல்பம் அப்படின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம பாடல் போட்டி வெற்றியாளர் வந்து தாட்சாயினி. அவங்க போட்டி பாடுறப்ப நான் அங்கேருந்து பார்த்தேன் லைவாக. அவங்க ரொம்ப அருமையாக எனர்ஜெட்டிக்காக மலேசியாவில் இப்படி ஒரு பாடகி இருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நாங்கள் நிறைய பாடகிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி திறமையான பாடகி வந்து ரொம்ப அரிது மலேசியா பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம கம்போசர் சுந்தரா அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாடல், அந்த பாடல் வந்து பாடுறதே ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த பாட்டை செஞ்சுட்டு இருக்கப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி இந்த பாடல் வந்து நம்ம தாட்சாயினிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த எனர்ஜி லெவல் இருக்குது. சில கட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரபிக் ஸ்டைலில் பாடணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க வந்து அவங்களோட இந்த இசைத்துறையில் மென்மேலும் இன்னும் மேலே அதிகமாக வெற்றி அடைகிறதுக்கு பூமரேக் சார்பாகவும் எங்கள் கலைஞர்கள் சார்பாகவும் நான் அவங்கள வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறந்த பாடகியாக ஆகிறது என்னோட சின்ன வயசு கனவு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நானும் என்னோட சிங்கிங் லைஃப்பை ஒரு பாத்ரூம் சிங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட்னால நான் பாடல் திறன் போட்டியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு பாடகியாக அறிமுகமானேன். இன்னைக்கு நான் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நல்ல நல்ல பாடல்களை மக்களுக்கும் கொடுப்பேன். இதுக்கு என்னோட மியூசிக் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் ஒரு முக்கிய காரணம். அடேங்க அப்பா, அற்புதமாக பாடுற கண்ணு, பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். ரொம்ப நன்றி பாட்டி, சும்மா புகழாதீங்க. நான் சாதாரணமாக தானே பாடினேன். நீ இது வரைக்கும் தமிழ் பாட்டுலாம் பாடியிருக்க, இந்த மலாய் பாட்டுலாம் பாட ஆசை இல்லையா? ஆசை இருக்கு பாட்டி, ஆனால் சான்ஸ் கிடைக்கல. ஃப்யூச்சரில் பார்ப்போம் பாட்டி. சீக்கிரம் மலாய் பாடல் பாட என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அது சரிம்மா, நீ நிறைய மேடையில் பாடியிருக்கிற. மேடையில் பாடும்போது அனுபவம் எப்படி இருக்கும்? அதாவது பாட்டி, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னால் லைஃப் பேண்ட் இருக்கும், அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். ஏம்மா, நீ வெளியே போகும்போது உன்னோட ரசிகர்கள் எல்லாம் வந்து உன்கிட்ட பேசுகிறாங்களா? நீ அவங்கக்கிட்ட நல்லா பேசுவியா, பழகுவியா? ஓ, நான் நல்லா பேசுவேனே, நான் நல்லா பழகுவேன் பாட்டி. என் ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. என் ஃபேன்ஸ்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா நான் நல்லா கலகலப்பாக பேசுவேன் பாட்டி. ஹாய், இவங்க தான் என் ஃப்ரெண்ட் லோகேஷ். உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு வந்திருக்கிறாங்க, நீங்களே என்னன்னு கேளுங்களேன். ஹாய், இவங்க தான் என் ஃப்ரெண்ட் தர்ஷாயினி. இவங்களை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். நானும் இவங்களை வந்து ஸ்டாண்டர்ட் 4லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் 6ல் வந்து பரதநாட்டிய கிளாஸில் மீட்டப் பண்ணோம். அதுக்கப்புறம் டியூஷனுக்குள்ள மீட்டப் பண்ணோம். அப்புறம் ஆஃப்டர் செகண்டரி ஸ்கூல் இவங்க வந்து பாலிடெக்னிக் யூனிட் 10 போயிட்டாங்க. ஸோ செமஸ்டர் பிரேக் தான் இங்கே வருவாங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து நடு ரோட்டில் மீட்டப் பண்ணி 2 பேரும் ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த செமஸ்டர் பிரேக்கில் வந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து
சந்திரமுகி ரிலீஸ்க்கு வந்து 2 பேர் வந்து தேட்டருக்கு போயிருந்தோம். 2 பேத்துக்கும் சரியான பசி. அப்போ இவங்க வந்து KFC வாங்கிட்டு அவங்க பேக்கில் வந்து ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. KFC வந்து தேட்டருக்குள்ளே திறந்துட்டோன்னே எல்லாத்துக்கும் ஸ்மெல் பண்ணுற மாதிரி அந்த வாசம் இருந்துச்சு. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நாங்கள் வந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் எங்களோட ஒன் ஆஃப் மறக்க முடியாத விஷயமா இருக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தாக்கா இவங்க வந்து வானவில் சூப்பர் ஸ்டார் 2008 வின்னர் ஆகிட்டாங்க. இப்போ உள்ள டிவி ஷோஸ்லலாம் அடிக்கடி நீங்கள் இவங்களை பார்க்கலான்னு நினைக்கிறேன். as a friend நான் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். குழந்தை, இப்போ உன்னோட ரசிகர்கள்லாம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எங்கே இருக்கிறேன்? வயசாயிருச்சுல்ல, நீ போயிட்டு வாடா. சரி பாட்டி, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கேள்வியோட இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா? நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இங்கே நாங்கள் தான் கேள்வி கேட்போம், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் ரெடியா? எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. சரி கேளுங்க கேளுங்க. ஹாய் தர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க பேச்சுலர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இப்படி ஓப்பனாக நீங்கள் கேட்டதுனால வேற வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். பாருங்களேன், எனக்கு பிடிச்சமான சாப்பாடு வந்து எங்கள் அம்மாவோட சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்க தெரியுமான்னு கேட்டிங்களா? சமைக்க தெரியும், ஆனால் நல்லா வருமானன்னு தெரியல. ஓகே தர்ஷினி, நீங்கள் ஒரு அக்கௌண்டனாக இருந்து எப்படி பாட்டு பாடுறதுல ஆர்வம் வந்துச்சு? அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பாடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்கௌண்டிங் வந்துட்டு சமீபத்தில் ஃபார்ம் 4 அக்கௌண்டிங் செய்யும்போது தான் எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அக்கௌண்ட் செய்யணுன்ட்டுன்னு. ஸோ ஆல் த டைம் வந்துட்டு சிங்கிங் அண்ட் டான்ஸிங் இஸ் ஆல்வேஸ் மை பேஷன் சொல்லுவேன். ஸோ அதான். ஓகே. ஹாய் தர்ஷினி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட தர்ஷினி ரொம்ப அதிகமாக கோவப்பட்டிருக்கீங்க, டென்ஷன் ஆயிருக்கீங்க? இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறதே எனக்கு டென்ஷனாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நிறைய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஆமாம், சொல்லிட்டேன். சரி, நீங்கள் வந்து வானவில் சூப்பர் ஸ்டார் 2008 சாம்பியனாக வந்தீங்க. அது தவிர இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அதாவது சாதிக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன், நிறையா விஷயம் சாதிக்கணும்னு இருக்கேன், பிளானிங்கில் ஓடிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குன்னு. தர்ஷினி, உங்களுக்கு ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கிடைச்சா நீங்கள் நடிப்பீங்களா? எந்த ஹீரோவை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஆஹா, நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாக்கா ட்ரை பண்ணலாம். ஹீரோவாக சூஸ் பண்ணுறதுனா பிரகாஷ் ராஜ். அவர் ஹீரோ இல்லைல்ல, அவர் வில்லன் இல்லை. பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம்ல? ஓகே. தர்ஷினி, நீங்கள் பாட்டு பாடுறத ஒரு தொழிலாக பார்க்குறீங்களா இல்லை கலையாக பார்க்குறீங்களா? சில பேருக்கு வந்து அது தொழில், சில பேருக்கு அது வந்து கலை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேள்வி, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆஹா, கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மலே இண்டஸ்ட்ரியில் இந்தியன் ஆர்டிஸ்ட் பெரிய அளவு ஃபேமஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு அந்தமாரி ஆசைகள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி மலே இண்டஸ்ட்ரியில் இந்தியன்ஸ்க்கு உண்மையிலே நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஃபுல் டைமாக நீங்கள் எடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எனக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் எனக்கு அந்த பிளான்ஸ்லாம் இருக்கலாம். இப்போதைக்கு இல்லை, ஏன்னா நான் ஒரு அக்கௌண்டனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பார்ட் டைமாக தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் செய்யலாம். ஒரு ஃபுல் டைம் சிங்கராக இருந்து உங்களால் லோக்கல் இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். விடாமுயற்சி இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வானவில் சூப்பர் ஸ்டாரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா நேரத்துக்கு நான் இங்கே இல்லை. ஸோ அதுவும் ஒரு வகையில் விடாமுயற்சி தான். தர்ஷினி, இது ஒரு முக்கியமான ரவுண்ட். முக்கியமான ரவுண்டா? அதாவது என்ன ரவுண்ட்னா ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரேபிட் ஃபயர் ரவுண்டா?
ரெபிட் ஃபயர் ரவுண்ட்னா ஃபயர் பாலா வந்து உழுவுமா? அதெல்லாம் இல்ல தாட்சாயினி, நான் உங்களுக்கு ஒரு 10 கேள்வி கேட்பேன். அந்த 10 கேள்வியில வந்துட்டு நீங்க 45 செகண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லணும். 45 செகண்ட் டைம் யார் பாக்குறா? நான் பாக்குறேன். அந்த கதைலாம் வேணாம், நான் பாக்குறேன். அதான் முதல் கேள்வி போகுமா? நீங்க ஒரு பாத்ரூம் சிங்கர் தானே? தெரிஞ்சுடுதா. உங்களுக்கு பிடிச்ச 3 இடம்? ஈப்போ, கந்திங், பினே. பாய் ஃப்ரெண்ட் கூட தியேட்டருக்கு எத்தனை வாட்டி போயிருக்கீங்க? தெரியலையே, கணக்கு இல்லையே. பிடிச்ச ஐஸ்கிரீம்? சாக்லேட். சாரி கட்ட தெரியுமா? கண்டிப்பா தெரியும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் பேர் என்ன? மன்னிச்சிருங்க, மறந்துட்டேன். பிடிச்ச ஒரு பாடல்? கொஞ்சம் நிலவு, கொஞ்சம் நெருப்பு. பிடிக்காத ஒரு செயல்? போய் சொல்றது. உங்க ஃபேமிலியில யாரு கூட நீங்க ரொம்ப சண்டை போட்டிருக்கீங்க? எல்லாரும் கூட தான் நான் சண்டை போடுவேன். தாட்சாயினி, கடைசி கேள்வி. சந்தோஷமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன? எப்பொழுதுமே புன்னகையோட இருங்க. தாட்சாயினி, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். 43 செகண்ட்ல நீங்க பதில சொல்லி நீங்க ஜெயிச்சிட்டீங்க தாட்சாயினி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி தாட்சாயினி, எங்க கூடலாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்னா இந்த மாதிரி எப்பொழுதுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்காது ஃபேன்ஸ் கூட. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அடுத்து ஒரு பாட்டி எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. வயசானவங்க இல்லையா, காக்க வைக்கக்கூடாது. பாட்டியுடன் உங்களை சந்திக்கிறேன். என்ன குழந்த, எல்லாம் என்ன சொன்னாங்க? நீ ஜாலியா இருந்தியா? ஜாலியா இருந்துச்சு. முக்கியமா ரெபிட் ஃபயர் ரவுண்ட். எப்படியோ எல்லா கேள்விக்கும் ரைட்டா டக்குன்னு பதில் சொல்லிட்டோம்ல. எப்படி என் சாமர்த்தியம்? கெட்டிக்காரிதான், ஒத்துக்கிறேன். நன்றி பாட்டி. நீ இந்த கலைத்துறையில மேலும் மேலும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள்டா கண்ணு. ரொம்ப நன்றி பாட்டி. கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா குடும்பத்துக்கு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே பெருமை சேர்க்குற மாதிரி நான் சாதிப்பேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம் குழந்தை. கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் பாட்டி. உங்களையும் தான். டில் தென், பாய் ஃப்ரம் யோர் நட்சத்திர தர்ஷினி.